போருங்கிற சண்டைங்கிற காலகட்டம் வரும்போது பார்க்கும்போது, இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்களும் இவருக்கு சாதகமான ஒரு தசா காலங்களும் இருக்குது. இந்தியாவுக்கும் ஒரு சாதகமான ஏன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, சந்திர திசை நடக்குதுங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் தான் வாங்கியிருக்காரு. அது கர்மகாரனோட நட்சத்திரம் வாங்கியிருக்கார். 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை பலம் பொருந்திய தன்னோட முயற்சிக்கு வெற்றி குடுக்கும். ஏன்னா, முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, அ அதாவது சனி இருக்கார். இந்த கிரகங்கள்லாம் 5 கிரகங்களும் அந்த இடத்துல இருக்கும்போது, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும்போது, முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்ல. அதே மாரி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தனைக்கு அஷ்டமாதிபதி போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால, அந்த எதிரிக்கு கஷ்டத்த தான் குடுக்கும் என்பது இந்தியாவோட ஜாதகப்படி தெரிகிறது. இவரோட ஜாதகப்படி, நரேந்திர மோடி அவர்கள் ஜாதகப்படி, இவருக்கு செவ்வாய் திசைங்கிறனால, செவ்வாய்க்கு வேகம் அதிகம். அதாவது வேகம் அதிகம், செயல்பாடு அதிகமா இருக்கும். எல்லாமே வேகமா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி குடுக்கிறது. அதே மாரி இந்த சண்டைங்கிறது அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அதாவது இந்த சண்டை தான் நம்ம இந்தியாவோட ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. இந்தியாவோட ஒரு பெருமையாக கருதப்படுகிறது. இவ்வளவு நாள் இருந்த ஒரு பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும், இனிமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் என்பது இப்ப நம்ம எல்லை பிரச்சனையெல்லாம் இருக்குதுல்ல, காஷ்மீர்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு தன்மை, இன்னுமே ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு சட்டமே அமலுக்கு வரப்போகுது. அதாவது இந்தியாவுல வந்து இந்தியர்களோட ஒரு தன்மை என்னங்கிறதே வந்து இன்னுமே மோடி அவர்கள் வந்து அதை நிரூபிச்சு அதுக்கு ஒரு சட்டமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. ஏன்னா பல ஆ மா பல நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மத சார்பற்ற அந்த நாடு இருக்குது. ஆனா இந்தியா ஒண்ணுதான் எல்லா மதத்தையும் ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்குது. அப்ப அந்த ஒன்றிணைத்த ஒரு நாட்டுல வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாடா இருக்குது. அந்த பிரச்சனையில இனிமே வராம இருக்கிறதுக்கு, அதுக்கு என்ன வழிமுறைகளோ அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு, இவரோட திட்டங்கள் இந்த போருக்கு அப்புறம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், மிகப்பெரிய ஒரு ஒழுங்குமுறையும் ஏற்படுத்தி, எல்லாமே ஒரு சமநிலையில் இருக்கணும் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய தன்மையாக, இவங்கவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டார போறாரு. அந்த சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய சட்டமா இருக்கும். பொதுவா நன்மைனா, நம்ம இந்தியாவுல இருக்கிற இந்தியர்களுக்கு எல்லாமே ஒரு பெருமை சேர்த்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும். இது உலகம் அரங்கில் இது வந்து இதை பார்த்து மற்றவர்களும் ஆ ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது இந்த செவ்வாயோட தசையில் இப்ப நடக்கக்கூடிய சனி புத்திங்கிறது மக்களுக்கு உண்டான ஒரு தசா காலங்கள். மக்களுக்கு நன்மை நிறுத்தக்கூடிய